ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து தட்டைப்பயிறு குழம்பு சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். சீரகம் 1 டீஸ்பூன் போடுங்க, வெந்தயம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன் எல்லாம் போட்டு கொஞ்சம் வெடித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா பொரியட்டும் எண்ணெயில். இப்போ கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுருங்க, அதுவும் பொரியட்டும். சின்ன வெங்காயம் சேருங்க, பெரிய வெங்காயம் வேண்டாம். தட்டைப்பயிருக்கு அதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். ஒரு பச்சை மிளகாய் ரொம்ப வேண்டாம், 1 போதும். தக்காளி 1.5 தக்காளி போடுங்க, போதும். இதெல்லாம் நல்லா வதங்கணும். இதிலேருந்து ஆயில் வர்ற மாதிரி வதக்கி எடுத்துடலாம். வதங்கிருச்சு. இப்போது நம்ம இந்த தட்டைப்பயிரை போட்டு சேர்த்துடலாம். இதை நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க. ஒரு 6 மணி நேரம் ஊறினா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஊற வச்சா நீங்கள் வந்து குக்கரில் போட்டு அவிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்டு சமையல் பண்ணிடலாம் நம்ம. அதனால் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க, அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க. அடுத்து 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்துருங்க. ஒரு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போடுங்க. உப்பு எவ்வளோ வேணுமோ உப்பு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அப்புறம் சேர்த்துக்கிறங்க. நீங்கள் குழம்பு கொதிக்க வரும்போது நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சம் ஒரு செம்பு ஊற்றிடலாம். கொதிச்சிருச்சு. இப்போது புளித்தண்ணி கொஞ்சமாக புளி சேர்த்துருங்க. அவ்வளோதான். இது சிம்பிள் மெத்தடு. லாஸ்ட்டாக நம்ம வந்து தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் வந்து ரொம்ப வேண்டாம், ஒரு 2-3 கீற்று போட்டு நீங்கள் அரைச்சி மிக்சியில் சேர்த்திங்கனாவே போதும். ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளானது, டேஸ்டியானது தட்டைப்பயிறு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.